அண்ணா வணக்கம் அண்ணா. எப்படி சும்மா இருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்காண்ணா நம்ம போது? இல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட கலைச்சேன் நான் வாட்ஸ்அப்ல. அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கீங்களான்னு கேட்டு நீங்க எனக்கு முதல்ல ஒன்று வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளாண்டு அது ஒரு மோட்டிவேட்டான ஸ்பீச் தான் அண்ணா. மேலே உங்களோட பாடல் வரிகளுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஃபேன். இப்போ என்ன மாதிரி என்ன இருக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன், இது அந்தோணி திரைப்படம் இது சம்பந்தமா இசைஞானி இளையராஜா வந்து முதல் தடவை வந்து நம்மளுடைய இழத்து படைப்புக்கு வந்து இசையமைச்சிருக்கின்றார். உங்களோட ஒரு கருத்து? நிச்சயமாக இசைஞானி இளையராஜாவினுடைய இசையிலே ஒரு திரைப்படம் வேண்டும் அல்லது ஒரு பாடலாவது வேண்டும் என்பது எல்லோருடைய கனவு. அந்த கனவு வந்து அந்தோணி திரைப்படத்தினூடாக எமது ஈழத்து கலைஞர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மிக சிறப்பான பாடல்களை அந்தோணி திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த திரைப்படமும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மிகவும் தரமாகவும் நேர்த்தியாகவும் வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த திரைப்படம் இலங்கையினுடைய தமிழ் திரைப்பட வரலாற்றிலே ஒரு மைல்கல்லான திரைப்படமாகவும் இது ஒரு புதிய பாதையை உருவாக்குகின்ற ஒரு திரைப்படமாகவும் இருக்கும் என்று நம்புகின்றேன். நடித்திருக்கின்ற அத்தனை எங்களுடைய மண்ணின் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, பொத்துவில் அஸ்மின் அண்ணாண்டி சொன்னாலே வந்து ஐயோ சாமி பாடல், இப்படியாக தப்பெல்லாம் தப்பே இல்லை, இப்படியான முக்கியமான பாடல்களுக்கு வந்து சொந்தக்காரர் வந்து அண்ணா தான். அந்த பாடல் வரிகள் வந்து எப்படி என்ன நீங்க யதார்த்தமா வந்து உங்களுக்கு வாரது எப்படி? அது பாடல் எழுதுவது என்பது வார்த்தைகள் எழுதுவது அல்ல, பாடலுக்குள் வாழ்க்கை எழுத வேண்டும். வாழ்க்கை எழுதப்பட்ட பாடல்கள் காலம் தாண்டி நிற்கும். அந்த வகையில் எமக்கு முன்னோடியாக இருக்கின்ற கவிஞர்களை பின்பற்றி நானும் நல்ல பாடல்களை தமிழில் தர வேண்டும் என்று முயற்சிக்கின்றேன். அதனால அந்த பாடல் வெற்றி பெறுகிறேன் நினைக்கின்றேன். சந்தோஷம் அண்ணா. அதோட வந்து அந்த டைம்ல வந்து இது ஓகே அண்ணா தான் வந்து எழுதின பாடல் இல்லாம இருக்கக்கூடாது. அதாவது எங்களுக்கு சின்ன வயசா இருக்கக்கூடாது, தப்பெல்லாம் தப்பே இல்லை. அந்த பாட்டை வந்து பார்த்துட்டு விஜய் அண்ணனுடைய திரைப்படத்தில், நான் திரைப்படத்தில் முதலாவது பாடல் அண்ணா வந்து அதனூடாக வந்து இந்தியன் அந்த திரைக்குள்ள வந்து காலடி எடுத்து வச்சவங்க. அப்ப அந்த டைம்ல இந்த பாடல் வரிகள் யார் எழுதினாங்க, இது யார் இசையமைச்சாங்க, யார் பாடினாங்கன்ற அந்த ஒரு சரியான நாலேஜ் இல்லாத எங்களோட வயசுலேயே வந்து அந்த பாடல் வந்து எங்களோட மண்டையில வந்து ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையிலே நன்றி அண்ணா இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களோட வந்து கதைக்கிறதுக்கு மீட் பண்ண கிடைச்சதுக்கு. யூடியூப் சேனல் மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, நன்றி.